வணக்கம் அனைவருக்கும். இன்றைய உலகின் யதார்த்த வாழ்வியல், இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிற ஒரு பதிவு. இயல்பான விஷயங்கள், உண்மைகரமான விஷயங்கள், நிலையானவை, எப்போதும் நம்மோடு இருக்கக்கூடியவை. என்ன விஷயம் அப்படின்னா, நமக்காக நம்ம எத்தனையோ விஷயங்களை பார்த்து ரசித்து விரும்பி அதை அடைய நம்ம என்ன பண்ணுவோம், போராடி தோற்று போயிடுவோம். இப்படி தோற்று போய் வாழ்க்கையுடைய விளிம்பு நிலையில் போய் நமக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்ற சூழலெல்லாம் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம், இறந்துக்கிட்டு இருப்போம் இன்னமும். ஆனால் நமக்காக ஒரு ஜீவன் நம்மோடையே இருந்துக்கிட்டு நமக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் உயிருக்கு உயிராய் பார்த்து செய்து கொண்டிருக்கும் ஒரு அற்பம்னு சொல்ல முடியாது, நுட்பம்னு சொல்லலாம். ஆய்ந்து ஆராய்ந்து நம்மளுடைய நலன், நம்மளுடைய உடல் நலம், உள்ள நலன் அனைத்துமே பூர்த்தி செய்து கொண்டிருக்கிற ஒரு தூய்மையான உள்ளத்தை நாம் எப்பொழுதுமே என்ன பண்ண மாட்டோம், புரிஞ்சிக்கவே மாட்டோம். கிட்ட இருக்கிறத நம்ம என்ன பண்ண மாட்டோம், பெரிய விஷயமாகவே நினைக்க மாட்டோம். எல்லாரும் தான். காலம் போக அந்த உண்மையினுடைய யதார்த்தம் கண்டிப்பாக நமக்கு தெரிய வரும். உயிருக்கு உயிரா அப்படின்ற வார்த்தைகளோடலாம் எல்லாரும் பழகுவாங்க, பேசுவாங்க. அந்த உயிருக்கு உயிராங்கிற வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் யாருக்கு தெரியும்னா, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளோ அன்பு பாசம் அனைத்தும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நமக்காகவே ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க நம்ம கூட இருக்கிறவங்க. அவங்கள நம்ம ஒருபோதுமே பெரிய பிரம்மாண்டமாக நம்ம பார்க்கவே மாட்டோம். அப்படிப்பட்ட பிரம்மாண்டம் நமக்கு வெளியில் தான் தேடி அலைவோம். அந்த பிரம்மாண்டம் நமக்கு கிடைச்சிடாதா, நம்ம அடைஞ்சிட மாட்டோமா அப்படிலாம் நினச்சிட்டே இருப்போம். அந்த பிரம்மாண்டம் மிகப்பெரிய ஒரு புஸ்வானமாக போயிடும். அது பிரம்மாண்டமே கிடையாது. அது ஒரு பொய்மானமான ஒரு காணல் நீர் போன்ற ஒரு செயல்தான். எல்லாவற்றுக்கும் துணையாக, இணையாக, நம்மோடு உடலின் உதிரம் போல, நம்முடைய முதுகெலும்பை போல எல்லாவற்றுக்கும் பின்னின்று நம்மை தள்ளி கொண்டிருக்கின்ற ஒரு ஆத்ம சக்தி, மனித உறவில் தெய்வம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம். அந்த தெய்வத்தை நம்ம வெளியில் பார்க்க முடியாது. ஆனால் நம்ம வெளியில் தேடிக்கிட்டு இருப்போம். ஆனால் நமக்குள்ளே இருக்கணும், நம்ம பக்கத்துலேயே நம்ம கூடவே இருக்கிறத நம்ம ஒரு காலமாக என்ன பண்ண மாட்டோம், நினச்சி கூட பார்க்க மாட்டோம். ஆனால் வெளியில் தேடி அலைஞ்சே நமக்கு பழக்கப்பட்டு போச்சு. அதனால் எப்போவுமே இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருத்தரும் நம்ம கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்ட ஆள், எப்படிப்பட்ட விஷயமாக நம்ம கூட இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு நம்மளை கேரிங்காக வச்சுருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நீங்கள் கூட இருந்து கவனித்து பார்த்தா தான் அந்த அருமை புரியும். அப்படி புரியலைன்னா ஒரு காலமும் நம்ம கூட இருக்கிறவங்ககிட்ட நிச்சயமாக நமக்கு அந்த அன்பு புரியாமலே போயிடும். இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க, யாராவது கண்டுபிடிச்சிங்களா யாருன்ட்டு? நாம் தேடி நம்ம கண்களுக்கு அழகாக இருக்கின்ற பிற நபர்களையோ இது வரைக்கும் நான் சொல்லவே இல்லை. ஆனால் அவர்கள்லாம் ஏமாத்து பேர் வழியாக தான் இருப்பாங்க ஒழிய, ஆனால் நெருக்கமான உணர்வோடு, அன்போடு, பாசத்தோடு பார்த்து சமைச்சு நம்ம கூடவே இருந்து நமக்காக அழுது கொண்டு இருக்கின்ற உணர்வுகளை கொட்டி கொண்டு இருக்கின்ற ஒரு அதிசய அற்புத பிறவி யாருன்னா வேறு யாரும் இல்லைங்க, நம்மளுடைய அவங்கவுங்க மனைவி தான், புண்டாட்டி தான், இல்லால் தான். அவங்க தான் உயிருக்குயிராக எப்போவுமே நம்ம கூட இருப்பாங்க. கற்பனையில் புகுந்து எதையோ நினச்சிக்கிட்டு யாரையோ தேடி அல்லல்பட்டு அவசரப்பட்டு தேவையில்லாத முடிவுகள்லாம் எடுத்து தேவையில்லாத வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து மடிஞ்சிடாமல் முறையான ஒரு விஷயத்தை நாம் பண்ணி நம்ம கூட இருக்கின்ற அந்த நம்முடைய முதுகெலும்பு நம் மனைவியை தவிர இந்த உலகத்தில் உயிருக்குயிரானவர்கள் யாருமே இல்லை. நன்றி, வணக்கம். இது லைக் பண்ணுறதுக்காகலாம் பேசலைங்க, உலகினுடைய யதார்த்தத்தை பற்றி பேசுகிறேன். பிடிச்சிருந்தால் பாருங்கள், இல்லைன்னா தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.